வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் VRM1 என்ற முள்ளு கத்திரிக்காய் வகையின் சிறப்புகளையும் சாகுபடி தொழில்நுட்பங்களையும் குறித்து விவரிக்கின்றார் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் BK சவிதா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பல்வகை காய்கறி வகைகளை சாகுபடி செய்யும் வெற்றி வேளாண்மையாளர் K. ராஜாராம் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வேளாண் கண்காணிப்பாளரின் பணி குறித்து விவரிக்கின்றார் N. சிவகுமார். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான மழைப்பொழிவு மற்றும் தமிழ்நாட்டின் வடகிழக்கு மழைப்பொழிவு பற்றிய முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேனி மாவட்டம் அனைத்து வேளாண் பயிர்களுக்கும் சாகுபடியாகும் நிலப்பகுதியாகும். தானியங்கள், தோட்டப்பயிர்கள், மலைப்பயிர்கள், காய்கனி வகைகள் என அனைத்து பயிர்களும் விளையும் செறிவு மிகுந்த மண்வளம் கொண்ட மாவட்டமாகும். அதேவேளையில் இம்மாவட்ட வேளாண்மையாளர்கள் தேனி போன்று உழைக்கும் வல்லமை கொண்டவர்கள். இம்மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள வேளாண் அறிவியல் நிலையம் செம்மையாக பணியாற்றி வருகின்றது. அதனின் வழிகாட்டுதலோடு உத்தமபாளையம் தாலுகா காமராஜர் நகர் வேளாண்மையாளர் K. ராஜாராம் பல்வகை காய்கறி சாகுபடியினை மேற்கொண்டு வருகின்றார். இவரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, இப்போ ஜாஸ்தியாக வாழையை குறைச்சிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து காய்கறிகள் பக்கமாக போயிட்டுருக்கோம். அந்த மார்க்கெட்டிங் பேசிங் வந்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக புரிஞ்சிட்ட விஷயம் என்னென்னா, ஒரே இடத்துல நம்ம மார்க்கெட் பண்ணால் கட்டாயம் ஜெயிக்க முடியாது எந்த ஒரு ஃபார்மராலையும். இப்போது நாங்கள் சென்னைக்கு திருநெல்வேலி மார்க்கெட்டு, தேனி மார்க்கெட்டு, எங்கள் ஊர் பக்கத்தில் சின்னனூர் 4 மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நாங்கள் இப்போ தற்சமயம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பக்கம் மார்க்கெட்டிங் பேஸ் கிடைக்குதோ அந்த பக்கம் நாங்கள் பாட்டு மாற்றி போயிட்டே இருப்போம். முருங்காய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை மார்க்கெட் மட்டும் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி விவசாய சப்போர்ட் வந்து எங்களுக்கு பக்கத்தில் காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் எங்கள் டாக்டர் மாரிமுத்து சார் இருக்கார், ராஜா சார் இருக்கார். அப்பப்போ வந்து ஃபீல்டினுடைய அணுகுமுறைகள் வந்து எல்லாமே என்னென்ன பண்ணணும், என்னென்ன டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு, என்ன மருந்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து அப்பப்போ வந்து எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து சொல்லி கொடுத்து போயிட்டே இருக்காங்க. நல்ல சப்போர்ட்டு சென்னைட் வேளாண்மை அறிவியல் மையம். காய்கறி விவசாயம் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக போயிட்டுருக்கு. என்ன எங்களுக்கு லேபர் சார்ஜ் தான் தொல்லை. லேபர் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையில் இருக்குது. மற்றபடி விவசாயத்துலலாம் லாஸுங்கிறது சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ஒரு இன்றைக்கி தக்காளி ஆகட்டும், வெண்டைக்காய் ஆகட்டும் 3 ரகமாக பிரிச்சிடும். இப்போ இன்றைக்கி வெண்டைக்காய்னா இன்றைக்கி 3 ரகம். இப்போ தனியாக சின்ன மார்க்கெட்டுக்கு ஒரு தனியாக ஒரு வெண்டைக்காய், சென்னைக்கு ஒரு மாதிரி, தேனிக்கு ஒரு மாதிரி அனுப்பிச்சிட்ருக்கோம். பிரித்து அனுப்பிச்சிட்ருக்கோம். அவரைக்காய்லாம் எதிர்பாராத மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு சில நேரங்கள் ரொம்ப டவுன் ஆகும், ஒரு சில நேரம் ரொம்ப ஓவர் ஹையாகவும் போகும். நார்மலாக வந்து விவசாயிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இது வரணுங்கிறது வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவரைக்காய், பாவக்காய், பீட்ரூட்டு எல்லாமே இங்கேருந்து இப்போ டெய்லி சின்ன மார்க்கெட்டுக்கு 2 மணிக்கு போயிடுவேன், 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். டெய்லி பர்ச்சேசிங் அங்கே போய் டெய்லி சென்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு விதமான ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் மார்க்கெட்டிங்கை பழகிக்கோங்க. எந்த ஒரு ஃபார்மராகட்டும், இன்றைக்கி ஒரே இடத்துல ஒருத்தனை நம்பி உட்காந்தோன்னா நம்ம வந்து நம்மளை நச்சிருவானே ஒழிய எவனுமே நம்ம முன்னேற்றத்துக்கு வழியை பார்க்க மாட்டான். பழகுங்க, மார்க்கெட்டிங் எல்லா ஏரியாவும் பழகுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் விவரம் பெற K. ராஜாராம் அவர்களை 09442
995759 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வேளாண்மை கண்காணிப்பாளர் ஆற்றும் சேவைகளை இவ்வாராய்ச்சி நிலையத்தின் வேளாண்மை கண்காணிப்பாளர் என் சிவகுமார் தரும் தகவல்கள். எங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வேளாண் மேற்பார்வையாளராக இருக்கிறேன். பண்ணை நிர்வாகம்னு பார்த்தா காலையில் 8 மணிலேருந்து எங்களுக்கு வேலை தொடங்குது. சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் பண்ணையாட்கள் வேலை செய்வாங்க. இதில் ஒரு 32 பேர் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு இந்த ஆராய்ச்சி பணிகளுக்கு தேவையான நிலம் தயார்படுத்துதல் போன்ற வேலைகள்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அது இல்லாமல் இந்த பண்ணை பதிவேடுகள் வந்து ரொம்ப முக்கியம். டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டெய்லி மெமரண்டம் ஷீட்னு சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் என்ன வேலை செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கங்கிறத வந்து கரெக்டாக அதில் நாங்கள் பதிவேடு பண்ணிடுவோம். அப்புறம் ஃபார்ம் ப்ராடியூஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளோ செலவு செஞ்சோம், அந்த மாதிரி ஒரு பதிவேடுகள்லாம் வச்சிட்ருக்குறோம். அப்புறம் தொழிலாளர்களுக்கு விடுமுறை பதிவேடு போன்றவற்றை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். இந்த மாதிரி பதிவேடுகள் நம்ம பண்ணுறோம். இங்கே பார்த்தா ஹார்டிகல்ச்சர் நர்சரியும் மெடிசினல் பிளான்ட் நர்சரி 2 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோங்க. தோட்டக்கலை நர்சரியில் வந்து கிட்டத்தட்ட 400 வகையான அழகு வகை தாவரங்கள் இருக்குது. அந்த 400 வகையான அழகு தாவரங்களும் விவசாயிகளுக்கு நம்ம விற்பனை பண்ணுறோம். அது இல்லாமல் மருந்து வகை செடிகள்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 150 ரகமான மருந்து வகை செடிகள் இருக்குது. ரொம்ப விருப்பமாக வந்து விவசாயிகள் வந்து அதை தேடி வாங்கிட்டு போகிறாங்க. வெளியூர்கள்லேருந்துலாம் வர்றாங்க எங்களுக்கு இந்த செடி. அதில் முக்கியமாக பார்த்தா ஸ்டீவியா, இன்சுலின் பிளான்ட் போன்ற மருந்து வகை தாவரங்கள் நம்ம இங்கே விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அது இல்லாமல் பார்த்தா இங்கே காமனாக பார்த்தா மழையில் வந்து 1500லேருந்து 1600 mm வரைக்கும் இருக்குங்க. தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்து மூலமாக பிஎஸ்சி, எம்எஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி கிடைக்கிற இடமா இருக்குது. ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேயும் ஹார்டிகல்ச்சர் காலேஜ்லேயும் இருந்து எவ்ரி இயர் வந்து இந்த காஃபி சீசனில் வந்து ஒரு 100 பேர் 50 பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. எப்படி நம்ம காஃபியை வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி அதை ட்ரை பண்ணுறோம், எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க நவம்பர் டிசம்பரில் இது நடக்கும் இங்கே. அதுவும் இல்லாமல் மிளகு தான் ஒரு நல்ல முக்கியமான பயிர். அது வந்து எப்படி பயிர் பண்ணுறாங்க, எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் யூனிட் இருக்குது, மண்புழு உரம் தயாரிக்கிற யூனிட் இருக்குது. இதெல்லாம் வந்து பள்ளி மாணவர்களே இப்போ வர்றாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு பள்ளி மாணவர்கள் 10, 12 படிக்கிறவங்க ரெகுலரான ஒரு லைவ்லி இதை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க அவங்க. இந்த ஏற்காடு கிராமத்தில் 64 கிராமம் இருக்குது. இந்த 64 கிராமத்துலேயும் மலைவாழ் மக்கள் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்கிறாங்க. இதில் வந்து மலைவாழ் மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு பூச்சி நோயியல் தாக்கத்தை கொண்டு வந்து ஒரு ஸ்பெசிமனோடு வருவாங்க ஒவ்வொரு நாளும். அதுக்கான விஞ்ஞானிகள் அவங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணி விட்றாங்க. இப்போ மிளகுலாம் ஒரு பயிர் வந்து 5 வருஷமாக வளர்த்த வச்சு ஒரு சாதாரண வீட்டில் வந்து இதாகிடும். அதை காப்பாற்றுறதுக்காக இங்கே நாங்கள் சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி போன்ற நுண்ணுயிர்களை நம்ம தரோம். அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய செடியை காப்பாற்றிக்கிறாங்க. மேலும் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் மொத்தமாக 200 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 10 இயர்ஸ் பேக், 10 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ வந்து மொத்தமாக 32 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியாதனால இப்போ வந்து படிப்படியாக நமக்கு எது முன்னோடி இயந்திரங்கள் என்னென்ன கிடைக்குது அதை பார்த்து நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ ஆந்தூரியம், ஆர்கிடு, அல்ஸ்ட்ரோமேரியா, பெட் டைப் ஜர்பரா போன்ற மலர்களை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஆந்தூரியத்தில் பல வகையான கலர்கள் இருக்குங்க. அதே மாதிரி ஜெர்பரா வந்து அவுட்டோரில் வர பெட் டைப் ஜெர்பரான்னு இருக்குங்க. அந்த ஜெர்பராவும் வந்து ஒரு 40-50 ரகம் நான் வச்சு வளர்த்துட்ருக்குங்க. பாலிகவுஸ் வந்து நம்ம எப்பயுமே ஸ்மால் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி போட்டுட்டு அது வந்து உள்ளுக்குள்ளே அது வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி அதனோட டெம்பரேச்சரை இது பண்ணிக்கும்.
இங்கே டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா நார்மல் டெம்பரேச்சர் 24-25 டிகிரி நார்மலான இதில் இருக்குங்க. மேக்ஸிமம் 30க்கு போகும், 32க்கு மேலே இங்கே டெம்பரேச்சர் வந்ததில்லை. அதனாலேயே வந்து இந்த மலை சவுக்கு மற்ற மரங்கள்லாம் வந்து நல்ல மாதிரி வந்துடுது. இப்போ வந்து மேஜராக சில்லுருவாக்கு நாங்கள் நிறைய வச்சுருக்கிறோம். அது வந்து மரப்பயிரும் பணப்பயிருன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு கருத்துக்கு வந்து மெச்சூர் ஆகிடுது. அது ஒரு 13,000 to 20,000 வரைக்கும் ஒரு ட்ரீ வந்து டிம்பர் வேல்யூக்கு போகுது. முக்கியமாக இந்த பாலி ஹவுஸுக்கு, கிளாஸ் ஹவுஸு, இந்த மாதிரி மறைவான இடங்களில் பயிர் பண்ணப்பட்ட இதுக்கு மட்டும் மழை கிடைக்காதனால அதுக்கு நம்ம இரிகேட் பண்ணுறோம். அது மேக்ஸிமம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் டியூப் ஹோஸ் பைப் வாட்டரும் நம்ம பண்ணி விடுறோம். பண்ணையில் நாங்கள் வந்து 7 வகையான கிராஸ் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து ப்ளூ கிராஸ், கொரியன் கிராஸ், ஷேட் கிராஸ், ஷேடில் வேரிகேட்டட் வந்து செயின்ட் அகஸ்டின்கிற ஒரு கிராஸ், ஆஸ்திரேலியன் கிராஸ், இந்த மாதிரி ஒரு 7 வகை புல்லுகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரே இடத்துல வந்து அவங்க 7 வகை புல்லையும் பார்த்துட்டு போகலாம். அதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறதுங்கிறத அவங்க கற்றுக்குறாங்க. மாணவர்கள் முக்கியமாக வர்றது வந்து இந்த காஃபியும் பெப்பரும் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன பண்ணுறாங்க, இதை வந்து லைவாக அவங்க பார்த்து அவங்களே செய்வாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களே செய்ய வைப்போம். வந்து எப்படி வந்து ஒரு லே அவுட் பண்ணி ஒரு காஃபிக்கு பிளான்டிங் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து லைவாக அவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களே பண்ணி அவங்க பண்ண யூனிட்டை தனியாக பிரித்து அதை வளர்த்தி அவங்க காட்டுவாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜியில் வந்து காஃபி பார்ச்மெண்ட் செப்பரேட் பண்ணும்போது அவங்களே லைவ்லியாக பண்ணுவாங்க. இங்கே ஏற்காடு வாழ் மலைமேல் மக்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. அதுவும் இப்போ வந்து ஒரு 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 மிளகு செடி வந்து 5 வருஷத்துக்கு காப்பாற்றுறாங்க. ஒரு சின்ன வில்ட்டில் வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகிடுதுன்னா பெரிய லாஸ் அந்த ஃபார்மருக்கு. அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க ஸ்பெசிமென் எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. இவங்க கொடுக்குற சூடோமோனஸ், ட்ரைகோட்ரமா விரிடி போன்ற மருந்துகளை கொண்டுட்டு போய் அவங்க தெளித்து அவங்க வந்து அந்த 5 வருஷ வெயினை வந்து காப்பாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப சிறப்பாக தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இயங்கிட்டு இருக்குங்க. மேலும் விவரம் பெற என் சிவகுமார் அவர்களை 094 43 47 13 12 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்வது வேளாண் வானிலை. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.6 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.8 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 88.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.5 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 394.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 997 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.4 ஆகவும் இருந்தது. இன்று காலை வரையிலான தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் பொழிவு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 170.7 மில்லிமீட்டராகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 111.2 மில்லிமீட்டராகவும்,
விழுப்புரம் மாவட்டத்தில் 60.8 மில்லிமீட்டராகவும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 36.1 மில்லிமீட்டராகவும், வேலூர் மாவட்டத்தில் 31.9 மில்லிமீட்டராகவும், கடலூர் மாவட்டத்தில் 38.1 மில்லிமீட்டராகவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10.9 மில்லிமீட்டராகவும் பதிவானது. சென்னை மாவட்டம் இக்கனமழையால் கடுமையான பாதிப்புக்குள்ளானது. அடையாறு, கூவம் ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கோடு ஓடுகின்றது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை பற்றிய முன்னறிவிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 12.5 சென்டிமீட்டரிலிருந்து 24.4 சென்டிமீட்டர் வரையிலும், விழுப்புரம், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 6.5 சென்டிமீட்டர் முதல் 12.4 சென்டிமீட்டர் ஆகவும், வேலூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 2.5 சென்டிமீட்டர் முதல் 6.4 சென்டிமீட்டர் ஆகவும், ஏனைய மாவட்டங்களில் 0.5 சென்டிமீட்டர் முதல் 2.4 சென்டிமீட்டராகவும் மழை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேலூர் மாவட்டம் முள்ளு கத்திரிக்காய் பிரசித்தி பெற்ற கத்திரிக்காய் வகையாகும். இம்மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் இம்முள்ளு கத்திரிக்காய் வகையில் அதிக மகசூல் தரும் VRM1 என்ற முள்ளு கத்திரிக்காய் வகையினை அறிமுகம் செய்தது. இவ்வகையின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விவரிக்கின்றார் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் BK சவிதா அவர்கள். இப்பொழுது இந்த தலைப்பில் முள்ளு கத்தரி சாகுபடி குறிப்புகள் பற்றி பார்ப்போம். அதற்கு முன் கத்தரி இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பயிராகும். அதில் கிட்டத்தட்ட சுமார் 7 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் செய்து நம்ம இந்தியாவிலிருந்து 1,35,000 டன்கள் உற்பத்தி செய்து வருகிறோம்.
இதில் வந்துட்டு இந்த நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய ரகங்கள், நிறைய வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து வெளியிட்டு வருகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற ரகம் வந்துட்டு VRM1 முள்ளுக்கத்திரி. முதல்ல இந்த ரகத்தினுடைய சிறப்பினை வந்து சொல்லிக்கிறேன். இந்த ரகத்தினுடைய செடியிலலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய முட்கள் இருக்கும். இலைகளில் காயினுடைய தண்டுகளில் இலைகள்லாம் நிறையா முட்கள் வந்து இருக்கும். இந்த ரகம் என்னென்னா பர்டிகுலராக வந்துட்டு வேலூர் மாவட்ட விவசாயிகள் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகம். இந்த ரகத்தினுடைய காய்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு முட்டை வடிவத்தில் நல்ல ஊதா நிறத்தில் வந்துட்டு இருக்கும். அந்த காயினுடைய அடிப்பகுதியில் ஒரு பச்சை நிறமான ஒரு சாயம் போன்று காயினுடைய அடிப்பகுதியில் வந்து இருக்கும். இதுதான் இந்த காயினுடைய சிறப்பு. அதே மாதிரி இந்த காய் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு வாரம் வரைக்குமே வந்துட்டு வச்சிருந்து விற்பனைக்கு வந்துட்டு உகந்த ரகம் இந்த VRM1 முள்ளுக்கத்திரி ரகம். VRM1 முள்ளுக்கத்திரி ரகத்தினை எப்படி சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நல்ல தரமான விதைகளை வந்துட்டு தேர்வு செய்ய வேண்டும். இப்போது அந்த தரமான விதைகளை வந்துட்டு நாற்றுக்கள் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மெயின் ஃபீல்டுக்கு, அதாவது நம்ம வயலுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். இந்த நாற்றுக்கள் விடுவதற்கு வந்துட்டு 2 முறைகளை பயன்படுத்தலாம். ஒன்று வந்துட்டு குழித்தட்டு நாற்றாங்கால் முறை வந்துட்டு பயன்படுத்தலாம். இரண்டாவது வந்துட்டு ஒரு மேட்டுப்பாத்திகள் மாதிரி அமைத்து நாற்றுக்களை வந்துட்டு பாவ விடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குழித்தட்டு நாற்றாங்கால் முறையில் அப்படின்னா வந்துட்டு அதற்கு தேவையான தரமான மீடியாஸ் வந்துட்டு உபயோகப்படுத்தி ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு விதைகள் இட்டு அது வந்து வளர்ச்சி சீராகவும் இருக்கும். 100% வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு நாற்றுக்கள் வளர்ச்சி வந்து இருக்கும். அடுத்தது வந்துட்டு மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது ஒவ்வொரு கோடுகளிட்டு அமைக்கலாம். இதில் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு விதைகளை அந்த மேட்டுப்பாத்திகளில் தூவி விடுறது ஒரு முறை. அதில் வந்துட்டு கொஞ்சம் சீராக செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் இடலாம். கோடுகள் இட்டு அந்த விதைகளை வந்துட்டு அந்த கோடுகளில் வந்துட்டு தூவிட்டு அதற்கு மேலாப்பில் வந்துட்டு மணலை போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ எறும்பு தொல்லை இருக்கிற மாதிரியான நாற்றாங்கால் இருந்தால் அப்படின்னா வந்துட்டு அந்த விதைகள் கூடயே வந்துட்டு சிறிதளவு எறும்பு மருந்தை வந்துட்டு கலக்கிட்டு அந்த விதைகள் கூட கலந்து நாற்றுக்கள் வந்துட்டு விடலாம். நாற்றுக்கள் விட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டு அதனுடைய முளைப்பு திறன் தெரிந்ததற்கப்புறம் ரோஸ் கேனை வச்சுட்டு வந்துட்டு நீர் பாய்ச்சலாம். அதில் வந்துட்டு இது வந்துட்டு முள்ளுக்கத்திரி சாகுபடி செய்யும் நாற்றாங்கால். இது நாற்றாங்கால் அமைத்து ஒரு 20லேருந்து 30 நாட்கள் கழித்து அதை வந்துட்டு நடவு வயலுக்கு வந்துட்டு கொண்டு செல்லலாம். இந்த VRM1 முள்ளுக்கத்திரி அமைப்பதற்கு தேவையான செடியினுடைய இடைவெளி வந்துட்டு 75லேருந்து 60 சென்டிமீட்டர், அதாவது பார் டு பார் வந்துட்டு 75 சென்டிமீட்டர், செடி டு செடி 60 சென்டிமீட்டர் வந்துட்டு விடலாம். இந்த VRM1 முள்ளுக்கத்திரியினோட இந்த செடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 சென்டிமீட்டர் அளவு, 100லேருந்து 120 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு உயரத்தில் வளரக்கூடியது. செடி நட்டு ஒரு 35வது, அதாவது நம்ம நடவு வயலுக்கு கொண்டு வந்து ஒரு 35வது நாட்களிலிருந்து வந்துட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நடவு நட்டு ஒரு 60வது நாளில் வந்துட்டு நீங்கள் வந்து முதல் காய்கள் வந்துட்டு அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். அறுவடை செய்யும் போது வந்து காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் தன்மை கொண்டது. இதனுடைய வந்து உரங்கள், அடுத்து உர மேலாண்மையை பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஹெக்டருக்கு ஒரு 100 கிலோகிராம் அளவுள்ள தலைச்சத்து, 50 கிலோகிராம் அளவு வந்துட்டு மணிச்சத்து, மீதி 30 கிலோகிராம் அளவு வந்துட்டு சாம்பல் சத்து இடலாம். அதன் பிறகு உர மேலாண்மை, களை மேலாண்மை வந்துட்டு 25 நாட்களுக்கு அப்புறம் ஒரு களை எடுக்க வேண்டும். ஒரு 60 நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு களை வந்துட்டு எடுக்கலாம். அது தண்ணீர் வந்துட்டு ஒரு மண்ணை பொறுத்தது. தண்ணீர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஈரம் பிடிக்கிற மாதிரி மண்ணாக இருந்தால் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு தண்ணீர் பாய்ச்சினால் வந்துட்டு போதுமானது. இதனுடைய கால அளவு வந்துட்டு 140 முதல் 160 நாட்கள் வரை வந்துட்டு நீங்கள் காய்களை வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு அறுவடை செய்து கொண்டு இருக்கலாம். இந்த VRM1 முள்ளுக்கத்திரி வந்துட்டு வெள்ளூரில் வந்துட்டு ஏன் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்குது, ரொம்ப எல்லாரும் விரும்பி பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிராக வந்துட்டு இருக்கிறதுனால வெள்ளூர் மாவட்டத்தில் இந்த பயிர் வந்துட்டு எல்லா விவசாயிகள் வந்துட்டு விரும்பி பயிர் செய்கின்றனர். அதன் பிறகு இந்த முள்ளுக்கத்திரியில் வர்ற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு 2 பூச்சிகளில் பார்த்திங்கன்னா 2. ஒன்று வந்துட்டு சாம்பல் கூன் வண்டு, இன்னொன்று வந்துட்டு
தண்டுகள் மற்றும் காய்களை துளையிடக்கூடிய காய் துளைப்பான், தண்டு மற்றும் காய் துளைப்பான். இது வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பல் கூன் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம நட்டு ஒரு 15 நாள்லையே வந்துட்டு கார்போஃபியூரான் கிரானியூல்ஸ் குருணை மருந்தை வந்துட்டு அந்த செடியை சுற்றி போட்டோம் அப்படின்னா வந்துட்டு சாம்பல் கூன் வண்டு வந்துட்டு வராமல் தடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு அடுத்தது காய் மற்றும் தண்டு துளைப்பான்குள்ளது. காய் மற்றும் தண்டு துளைப்பான் வந்துட்டு அந்த நம்ம நாற்றாங்கால் அமைக்கும் போது அப்போ அந்த ஸ்டேஜில் இருந்தே, அதாவது நம்ம விதைத்து அந்த ஒரு 15 நாள்ல இருந்தே வந்துட்டு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம வந்துட்டு நடவு வயலில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 25வது நாள்ல இருந்தே வந்துட்டு இந்த தண்டு மற்றும் காய் துளைப்பானுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்துட்டு 2 விஷயங்களை வந்துட்டு ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நுனியை கிள்ளி எடுத்துடணும். நுனியை வந்துட்டு காய் மற்றும் தண்டு துளைப்பான் வந்துட்டு மேலே தண்டுகளில் இது பண்ணும்போது மேல் செடியினுடைய குருத்து பகுதி வந்துட்டு சாய்ந்து காணப்படும். ஸோ அந்த குருத்தி பகுதி எல்லாமே வந்துட்டு கிள்ளி எடுத்துட்டு அதற்கப்புறம் அதற்கு தேவையான மருந்துகளை வந்துட்டு சில மருந்துகள் வந்துட்டு ரசாயன மருந்துகள், கடைகளில் கிடைக்கும் ரசாயன மருந்துகளை வந்துட்டு வாங்கி தெளிக்கலாம். 3வது வந்து இப்போது வந்துட்டு நிறையா வர்ற பிரச்சனை என்னென்னா, வைரஸ் பிரச்சனை வந்துட்டு இந்த கத்திரியில் நிறையா தாக்குது. இந்த வைரஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தினமும் 1 இல்லை 2 செடி வரும்போதே வந்துட்டு அந்த செடியை பிடுங்கி அப்புறப்படுத்திட வேண்டும். அப்புறப்படுத்திட்டு அந்த வைரஸை பரவக்கூடிய வெள்ளை ஈக்களை வந்துட்டு அழிப்பதற்கான ரசாயன மருந்துகளை தெளிக்க வேண்டும். இதில் வந்துட்டு இந்த VRM1 முள்ளு கத்திரியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம தவிர்த்தால் வந்துட்டு நல்ல மகசூல் கிடைக்கலாம். இந்த ரகத்தினுடைய மகசூல் வந்துட்டு 1 ஹெக்டருக்கு வந்துட்டு 35லிருந்து 45 டன்கள் வரைக்கும் நீங்கள் ஒரு 140லிருந்து 160 நாட்கள் வரைக்கும் அறுவடை செய்யலாம். முள்ளுக்கத்திரி ரகத்தினை பயிர் செய்வதற்கு உகந்த மண் மணல் சார்ந்த வண்டல் மண் வந்து மிக மிக உகந்தது. மணல் வந்துட்டு ரொம்ப ஈரமண்ணாக வந்துட்டு இருக்கக்கூடாது. நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணாக இருந்தால் வந்துட்டு ரொம்ப நல்லது. இந்த முள்ளுக்கத்திரி பயிர் செய்வதற்கு வந்துட்டு சுமாராக வந்து ஒரு 20லிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் 1 ஹெக்டேர் பயிர் செய்வதற்கு வந்துட்டு செலவாகும். இதிலிருந்து லாபம் வந்துட்டு எப்படின்னா ஒரு 50,000 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாபம் பெறலாம். இந்த VRM1 முள்ளுக்கத்திரி ரகத்தை வேலூர் மாவட்டத்தை போன்று மற்ற மாவட்ட விவசாயிகளும் வாங்கி பயிர் செய்து நல்ல அதிக மகசூலை பெற வேண்டும். இந்த முள்ளுக்கத்திரி ரகத்தினுடைய விதை வந்துட்டு கிடைக்கக்கூடிய இடம் வந்துட்டு வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விரிஞ்சிபுரத்தில் கிடைக்கிறது. மேலும் விவரம் பெற முனைவர் BK சவிதா அவர்களை 04 16 22 72 2 21 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10லிருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 3/12/2015 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. தக்காளி மற்றும் தக்காளி நாற்று உற்பத்தி வழிமுறைகளை விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வெற்றி வேளாண்மையாளர் ஆர் பாலசுப்ரமணி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, வேளாண் தொழில்நுட்பத்தில் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் விரிவாக்க பணிகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் எல் சீகன்பால் அவர்கள். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.